வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆர்டர் முடிச்ச உடனே தேங்க் பண்ற பாக்யா, நீங்க 10 நாளைக்கு தான் பணம் குடுத்துருக்கீங்கன்னு சொல்ல, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. அதுக்குள்ள ராதிகா வந்து, இல்ல நாங்க இன்னும் 2 நாளையில கிளம்பிடுவோங்கிறாங்க. ஈஸ்வரியும் இனியாவும் அழுதுட்டு இருக்க, போமாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன்னு சமாதானம் பண்ற கோபி ராதிகா கிட்ட வந்து பேசுறாரு. நான் இங்கதான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன்னு சொல்றதுக்காக, உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு இடத்துல நான் இருக்க முடியாதுங்கிறாங்க ராதிகா. என்ன ராதிகான்னு கோபி கேட்க, நம்மளோட புது வீடு நல்ல வீடு, அதை எப்படி மன அமைதியோட இருக்கிற வீடா மாத்துறதுன்னு நாம யோசிக்கலாம். அங்க எப்படி சண்டை போடாம நிம்மதியா இருக்கிறதுன்னு பார்க்கலாம் கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல, உனக்கு புரியவே மாட்டேங்குது, என்னால என் அம்மா பசங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல அப்படின்னு கோபி சொல்ல, நான் ஒன்னும் அவங்ககிட்ட இருந்து உங்களை பிரிச்சு போகலையே, நாம தனியா இருந்தப்பவும் நீங்க இங்க வந்தீங்க, உங்க ஃபேமிலியோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, அதே மாதிரி இப்பவும் பண்ணுங்க, உங்களை யாரு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, நம்ம எல்லாருமே ஒரே வீட்ல இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கோபி சொல்ல, அது நடைமுறையில சாத்தியமே இல்லாத விஷயம் கோபி, உங்களுக்கு வேணா அப்படி இருக்கிறது நல்லா இருக்கலாம், ஆனா எனக்கு பாக்யாவுக்கெல்லாம் இது அசிங்கங்கிறாங்க ராதிகா. இல்ல நீ பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம், டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துட்ட அப்படின்னு கோபி சொல்ல, யாரு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்தாங்க, யாரு எடுத்த முடிவுல இருந்து மாறிக்கிட்டே இருக்காங்கன்னு பேச ஆரம்பிச்சா அப்புறம் நிறைய பேச வேண்டி இருக்குன்னு மொழிய ஒரு உருட்டு உருட்டி சொல்றாங்க ராதிகா. கோபி அப்படியே பாத்துட்டு இருக்க, அதெல்லாம் விட்டுருங்க நாம கிளம்புவோங்கிறாங்க ராதிகா. நீயும் மையும் இங்க சந்தோஷமா தானே இருக்கீங்கன்னு கோபி கேட்க, அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ஏன் என்ன சொல்ல வர்ற, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லையா இங்க அப்படின்னு கோபி கேட்க, ஒருவேளை நாங்க சந்தோஷமா இருந்தாலும் இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் நாங்க வெளிய ஆளுங்க தான், எப்ப இருந்தாலும் நாங்க இங்க இருந்து கிளம்பி போறவங்க தான் அப்படின்னு ராதிகா சொல்ல, அப்படியெல்லாம் இல்ல ராதிகா அப்படின்னு கோபி சொல்ல, நீங்க இத பத்தி பேச வேண்டாம் கோபி, நாம கிளம்புறோம் அவ்வளவுதான் அப்படின்னு ராதிகா சொல்ல, இல்ல என்னால அம்மா குழந்தைங்களை விட்டுட்டு வர முடியாது, எனக்கு என் அம்மா பசங்க எல்லாருமே முக்கியம், நீயும் முக்கியம் மையவும் முக்கியம், எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது கோபி அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. நானும் இந்த வீட்ல இருந்து வர்றது நடக்காது, ஆனா நீயும் போக கூடாது மையவும் போக கூடாதுங்கிறாரு கோபி. கோபி நீங்க என்ன சொல்றீங்கன்னு ராதிகா கேட்க, பேச வேண்டாம் பேச வேண்டாம், என்னால யாரையும் விட்டு பிரிஞ்சு வர முடியாது அப்படின்னு கோபி நீட்டி படுத்துறச்ச, என்ன இதுன்னு பாத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க ராதிகா. அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை, என் லைஃப்ல அப்படி ஒரு மழைய நான் பார்த்ததே கிடையாது. எப்படியோ கிளம்பி பஸ் ஸ்டாப்ல போய் நின்னா, அங்க போய் பார்த்தா பஸ்ஸும் வரல, அதுக்கப்புறம் டைம் ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னு பாக்யா அவங்க ரூம்ல உட்கார்ந்து இருக்க மையு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. மையு ஆன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏய் எவ்வளவு பெரிய ஆக்ஷன் கதை சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு சைலண்டா இருக்க, என்னாச்சுன்னு பாக்யா கேட்க, நான் வேற ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆன்ட்டிங்கிறாங்க மையு. என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு பாக்யா கேட்க, நாங்க இங்க இருந்து கிளம்ப போறோமான்னு மையு கேக்குறாங்க. பாக்யா மையுவோட தோல்ல தட்ட, நிஜமாவே நாங்க கிளம்புறோமா ஆண்டி அப்படின்னு மையு மறுபடியும் கேட்க, கிளம்பி தானே ஆகணும் மையு, நீங்க இங்கேயே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, இங்க இருந்து போன நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு மையு சொல்ல, நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சரியா, நீ உன் மம்மி உன் டேடின்னு தனியா ஒரு வீட்ல இருந்தப்போ ஜாலியா இருந்தீங்கல்ல, அப்படித்தான் இனிமேலும் நீங்க 3 பேரும் இருக்கணும், அப்படி இருக்கிறது தான் உங்க 3 பேருக்கும் நல்லது, நீ இங்க இருந்து போனாதான் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் மையு குட்டி அப்படின்னு பாக்யா சொல்ல, நான் இங்க இருந்து போனா உங்களை பார்க்க முடியுமா ஆண்டி அப்படின்னு மையு கேக்குறாங்க. அதனால என்ன, தாராளமா பார்க்கலாமே, இதோ பாரு உனக்கு எப்ப என்ன பார்க்கணும்னு தோணுதோ நீ இங்க வரலாம், என்ன பார்க்கலாம், என் கூட இருக்கலாம், அதே மாதிரி எனக்கு எப்ப மையுவ பார்க்கணும்னு தோணுதோ அப்ப உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நான் உன்னை பாப்பேன் சரியா அப்படின்னு பாக்யா கேட்க, கொஞ்சம் ஓகேவா இருக்க மையு உம்முன்னு தலையாட்டுறாங்க. உனக்கு எதுவும் சொல்லணும்னு இல்ல, நீ நல்ல பொண்ணு, எல்லாரோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிற, எல்லாரோடையும் அனுசரிச்சு வேற போற, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, நீ எப்பவும் இப்படியே தான் இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நீ உன் மம்மிய நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு மையுவோட தலைய தடவி கொடுத்துட்டு பாக்யா சொல்ல, அப்படிங்கிறாங்க மையு. நான் எப்பவுமே சாமி கிட்ட வேண்டும் போது உனக்காகவும் சேர்த்து வேண்டிப்பேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, நீங்க என்ன ரொம்ப நல்லவங்க ஆண்டி, நீங்க என்னை பாத்துக்கணும், என் மேல கேர் எடுத்துக்கணும்லாம் அவசியமே இல்ல, ஆனா நீங்க நல்லாவே பாத்துக்கிறீங்க அப்படின்னு மையு சொல்ல, என்ன மேடம் பெரிய மனுஷி மேடம், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் உங்க வாயில இருந்து வருது, இதோ பாரு முன்னெல்லாம் நான் உங்க வீட்டுக்கு வருவேன்ல, அப்ப நீ இன்னும் கொஞ்சம் குட்டி பாப்பாவா இருந்த, பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்ப, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்ப, ரொம்ப சந்தோஷமா பேசுவ, அதே மாதிரிதான் இனிமேலும் இருக்கணும், ஆனா நீ கஷ்டப்படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த வீட்ல நடந்திருக்கு, இதையெல்லாம் இந்த வீட்ல இருந்து நீ கிளம்புவல, இப்பவே எல்லாத்தையும் மறந்து போயிடணும், சந்தோஷமா இருக்கணும் சரியான பாக்யா கேட்க, தலையாட்டுறாங்க மையு. உங்க தலைய பக்கத்துல இழுத்து உச்சந்தலையில முத்தம் கொடுக்குறாங்க பாக்யா. சரி வா தூங்கு
அப்படின்னு பாக்யா சொல்ல 2 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. இனியா டான்ஸ் காம்படிஷன் ஃபைனலுக்கு பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பேக் ஆயிட்டு இருக்கு. மத்தவங்க எல்லாம் ஹால்ல உட்கார்ந்துருக்க. ராதிகாவும் மையோவும் கிச்சன்ல உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேனான்னு தெரியலையேன்னு புலம்பிட்டு இருக்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்கிறாங்க ஜெனி. நானும் 2, 3 தடவை செக் பண்ணிட்டேன். டோன்ட் வரி அப்படின்னு ஜெனி சொல்ல, போன தடவையும் இப்படிதான்க்கா செக் பண்ணி வச்சோம். ஆனா அங்க போன பிறகுதான் 2, 3 ஐட்டம் மிஸ் ஆனதே தெரிஞ்சது அப்படின்னு இனியா சொல்ல, பாக்யா உச்சு கொட்டுறாங்க. இனியா இதோ பாரு, அதனால ஏதாவது பிரச்சனையாச்சா? இல்ல அப்புறம் உடனே பக்கத்துல போய் வாங்கிட்டோம்ல, அதே மாதிரிதான் என்ன தேவைப்பட்டாலும் பக்கத்துல வாங்கிக்கலாம் சரியா அப்படின்னு செழியன் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க பாக்யா. இப்ப பேக்கிங் கவலையை விட்டுட்டு, அச்சோ எனக்கு அந்த ஸ்டெப் வேற மறந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு இனியா தலையில அடிச்சுக்க. நீ 1000 தடவை இதுவரையிலும் பிராக்டிஸ் பண்ணிட்ட, உனக்கு எதுவுமே மறக்காது, பதட்டப்படாம இருங்கிறாங்க பாக்யா. யாரோ என்னமோ பண்ணுங்க, எனக்கு என் வேலைதான் முக்கியங்கிற மாதிரி ஈஸ்வரி கிச்சனுக்குள்ள எட்டி ராதிகாவை பாக்குறாங்க. இன்னைக்கு போட்டிய வச்சுக்கிட்டு நேத்தே கோபிய கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. எப்படி இனியா பதட்டப்படாம இருப்பா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அத பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு விடுங்க தாங்கிறாங்க பாக்யா. அங்க போனா ஸ்டெப் தானா வந்துடும் அப்படின்னு பாக்யா இனியாட்ட சொல்லிட்டு இருக்க. கோபி ஒரு பெரிய புக்கேவோட வர்றாரு. இனியாமா, இனியா ஆல் த பெஸ்ட்மா, அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கோபி அந்த புக்கேவை கொடுக்க, தேங்க்ஸ் டேனின்னு வாங்கிக்கிறாங்க இனியா. எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, ராதிகா உள்பட. அவளோட தலையில தடவி கொடுக்கிற கோபி, பொக்கே ஷாப் மூடி இருந்துச்சு, உனக்காக திறக்க வச்சு பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த காம்படிஷன்ல ஏன் குழந்தை நீதான் ஜெயிக்க போற அப்படின்னு கோபி சொல்ல, டைட்டில் வின் பண்றவர்களும் கூட இருந்து என்கரேஜ் பண்ணிட்டு, டைட்டில் வின் பண்ணது போயிருவீங்கல்லன்னு இனியா கேக்குறாங்க. நான் எங்கேயும் போறது இல்ல, உன் பக்கத்திலேயே தான் இருக்க போறேன், ஓகேவா அப்படின்னு கோபி கேட்க, ப்ராமிஸான்னு கையை நீட்டுறாங்க இனியா. எதுக்கு ப்ராமிஸ் எல்லாம், நான் உன்னை விட்டு போக போறது இல்ல ஓகேன்னு மகளை கட்டி பிடிச்சி முதுகுல தட்டி கொடுக்கறாரு கோபி. ஈஸ்வரி சந்தோஷமா பார்க்க, பாக்யா குழப்பமா பாத்துட்டு இருக்காங்க. ராதிகா ஒரு சங்கடமான மனநிலையில பாத்துட்டு இருக்காங்க. அம்மா, நீ என் கூட வரியா இல்ல யூஷுவல் தனியா தான் வர போறியா அப்படின்னு செழியன் கேட்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்டா, போயிட்டு நேரா அங்க வந்துடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, சரின்னு செழியன் தலையாடுறாரு. எல்லாரும் ஒன்னா இருக்கதே உனக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாக்யா ஏதோ சொல்ல வராங்க. அம்மா டைமுக்கு வந்துருவல்ல அப்படின்னு இனியா கேட்க, வந்துடுறேன்னு தலையாடுறாங்க பாக்யா. ஏய் ராதிகா, மயு இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு இனியா கிட்ட சொல்லிட்டு கிச்சனை நோக்கி போறாரு கோபி. அங்க வந்து ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார மயு சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க. மயு குட்டி, இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கா அப்படின்னு கேட்க, இருக்குங்கிறாங்க மயு. ஓ ராதிகா, உனக்கு ஆபீஸ்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ஓ அப்போ சூப்பர். ஏய் 2 பேரும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க, ஆமா இன்னைக்கு நினியாவோட டான்ஸ் காம்படிஷன் போய் அட்டன் பண்ண போறோம், ஓகேவா மயு குட்டி அப்படின்னு கேட்க, எல்லாரும் திகைச்சு போய் பாக்குறாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு டெஸ்ட் இருக்கே அப்படின்னு மயு சொல்ல, சோ வாட், டெஸ்ட் தானேன்னு கோபி கேக்குறாரு. டெஸ்ட் இருக்கப்ப லீவ் போடக்கூடாதுன்னு மேம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மயு சொல்ல, ஒரு நாள்ல என்ன ஆயிட போகுது, ஒன்னும் ஆக போறது இல்லங்கிறாரு கோபி. மத்த நாள்னா பரவாயில்ல, கண்டிப்பா டெஸ்டுக்கு லீவ் போடவே முடியாதுங்கிறாங்க மயு. ஐயோ அப்படியா அப்படின்னு கோபி கேட்க, நீங்க போயிட்டு வாங்க கோபி, மயு ஸ்கூலுக்கு போகட்டும், நான் ஆபீஸுக்கு கிளம்புறேங்கிறாங்க ராதிகா. நோ 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 நோ, மயுவுக்கு தான் டெஸ்ட் இருக்கு, லீவ் போட முடியாதுங்கிறா. நீ ஒரு நாள் ஆபீஸ்க்கு லீவ் போடலாம்ல, அப்போ நீ என் கூட வரலாம்ல அப்படின்னு கோபி கேட்க, ஈஸ்வரி இனியா எல்லாரும் கிச்சனையே பாத்துட்டு இருக்காங்க. நான் எதுக்கு உங்க கூட அப்படின்னு ராதிகா கேட்க, ஏய் என்ன சொல்ற, இவ்ளோ பெரிய டான்ஸ் காம்படிஷன்ல நாம எல்லாரும் போனா இனியாவை சியர் பண்ணலாம்ல அப்படின்னு கோபி கேட்க, அதுக்குதான் நீங்க எல்லாரும் போறீங்கல்ல, போயிட்டு வாங்க, நான் தேவையில்லாம வரல அப்படின்னு ராதிகா சொல்ல, ராதிகா கண்டிப்பா நீ என் கூட வர்ற ப்ளீஸ் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு. அதான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கால, விடேண்டாங்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா, ராதிகாவும் நம்ம குடும்பத்துல ஒண்ணுமா, அவ வந்தே ஆகணுமாங்கிற கோபி. ஏன் ராதிகா, நம்ம இனியா குழந்தை இந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும்னு நீ நினைக்கல அப்படின்னு கோபி கேட்க, நானும் கண்டிப்பா நினைக்கிறேன் கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல, அப்புறம் என்ன, அவ வின் பண்ணும்போது அந்த நிமிஷத்தை நீ என்ஜாய் பண்ண வேண்டாம் அப்படின்னு கோபி கேட்க, கிச்சன்ல இருந்தே ராதிகா ஈஸ்வரி ஒரு பார்வை பாக்குறாங்க. நம்ம எல்லாருமே மொத்த குடும்பமா அந்த அரங்கத்துல உட்கார்ந்துகிட்டு இனியாவை சியர் பண்ணா அது அவளுக்கு எவ்வளவு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும், எவ்வளவு சந்தோஷப்படுவா. கெஞ்சி கேக்குறேன்ல, எனக்காகவா ப்ளீஸ் ராதிகா அப்படின்னு கோபி சொல்ல, இனியா ரொம்பவே தவிப்புல நிக்கிறாங்க. ராதிகா இனியா முகத்தையும் ஈஸ்வரி முகத்தையும் பார்க்க அவங்க எந்த ரியாக்ஷனையும் காட்டல. அங்க என்ன பாக்குற, அங்க எல்லாருக்குமே நீ வர்றதுல விருப்பம் தான் இருக்கு, நீ வந்தே ஆகணும், நீ வர போற அவ்வளவுதான் அப்படிங்கிற கோபி மயு கிட்ட திரும்பி, மயு குட்டி உனக்கு டெஸ்ட் இருக்குல்ல, சீக்கிரம் கிளம்பு, வா வா வா, லெட்ஸ் கோ அப்படின்னு எழுந்திருக்கிறவரு, வா ராதிகா வா அப்படின்னு ராதிகாவோட கைய பிடிச்சு கூட்டிட்டு வர மயுவும் வர்றாங்க.
மயு உனக்கு டெஸ்ட் இருக்குல்ல, நீ போய் ரெடி ஆயிட்டு வா போ அப்படின்னு சொல்லி 2 பேரையும் மாடிக்கு அனுப்பி வைக்கிறாரு. டாடி அப்படின்னு மாடிக்கு போக யோசிச்ச கோபிய கூப்பிட அவரு திரும்பி வந்து என்னமாங்கறாரு. நீ போடா கண்ணா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட வர்றாரு கோபி. இனியா கொஞ்சம் முன்னாடி வந்து அவங்கள எதுக்கு டாடி வர சொல்றீங்க, அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்கள பார்த்து யாருன்னு கேட்பாங்க, நான் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு இனியா கோவமா கேட்க, யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன் ஓகே அப்படின்னு கோபி சொல்ல எல்லாருமே திகைப்பா அவரை பாக்குறாங்க. ஏண்டா வரல வரலன்னு சொல்றவள நீ ஏன்டா கைய புடிச்சு இழுக்காத குறையா வர சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, வீட்டை விட்டு போறத பத்தி ராதிகா கிட்ட பேசணும்னு நினைச்சேன், பேச முடியல, ஒருவேளை இந்த டான்ஸ் காம்படிஷன் வரும்போது பேச வாய்ப்பு கிடைக்கும்ல, அதான் வர சொன்னேம்மா அப்படின்னு கோபி சொல்ல யோசிக்கிற ஈஸ்வரி பேசிடுவல்லன்னு கேக்குறாங்க. பேசிடுறேம்மா கண்டிப்பா பேசிடுறேன் அப்படின்னு கோபி சொல்ல பாக்யா அமைதியா நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. எங்களை விட்டு போக மாட்டீங்கல்ல அப்படின்னு இனியா மறுபடியும் கேட்க, போக மாட்டேன்டா, எப்படியாவது ராதிகா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, டாடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல எல்லாருமே கலக்கமா நிக்கிறாங்க. சரி போங்க டைம் ஆகுதுல்ல, எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க போ இனியா செல்லம் அப்படிங்கிறாரு. இனியா இதெல்லாம் நான் பேக் பண்றேன் நீ போங்கறாங்க பாக்யா. எல்லாரும் அங்க இருந்து போயிட பாக்யாவும் கோபியும் மட்டும் இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பாக்யா பேக் பண்ண ஆரம்பிக்க கோபி திரும்பி மாடிக்கு போறாரு. ஸ்டேஜ் அந்த ஹால்னு எல்லாமே செம்மையா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. எழில், அமிர்தா, பாக்யாவோட மொத்த ஃபேமிலி, ராதிகா எல்லாரும் அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ராதிகாவோட லெஃப்ட் சைடு உட்கார்ந்துருக்க ஈஸ்வரி ராதிகாவையே முறைச்சிட்டு இருக்காங்க. டைம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாங்கிற ஆங்கர், எல்லாரும் உட்காருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்கிற டான்ஸ் மேட்ச் டான்ஸ் காம்படிஷனோட ஃபைனல் தொடங்க போகுது, யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, யார் டைட்டில வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு ஆங்கர் சொல்லிட்டு இருக்க. பாக்யா ஃபேமிலி மொத்தத்துக்கும் சிரிப்பா இருக்காங்க. பாக்யா அவசரமா ஓடி வந்து எழிலு ஜெனின்னு அவங்க 2 பேருக்கும் நடுப்புற உட்கார்றாங்க. அம்மா வாமா வாமான்னு எழில் சொல்றாரு. எங்கடா இனியான்னு பாக்யா கேட்க, அவ ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்காமாங்கிறாரு எழில். ஓ காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாளா அப்படின்னு பாக்யா கேட்க, ஓ அவ எப்பவோ பண்ணிட்டாங்கிறாரு எழில். சரி சரிங்கிறவங்க ஜெனி எல்லாம் சரிதானேன்னு கேக்குறாங்க. இனியாவை கேட்டீங்களா ஆண்டின்னு ஜெனி கேட்க, இனியா கூலா தான் இருப்பா, வர்ற வழியில ராதிகாவுக்கும் பாட்டிக்கும் எதுவும் முட்டிக்கல அப்படின்னு பாக்யா கேட்க, அவங்கள ஒரு பார்வை பாக்குற ஜெனி, வேற வேற கார்ல தானே வந்தோம், அதனால எதுவும் முட்டிக்கலங்கிறாங்க. ஈஸ்வரி ஸ்டேஜ் பாக்குறத விட ராதிகாவும் முறைக்கிறத தான் அதிகமா செய்யறாங்க. ராதிகாவும் அப்பப்ப திரும்ப, பாக்யாவும் இதை பாத்துட்டு இருக்காங்க. கோபி இதை பாத்துட்டு, ராதிகா இங்க வா, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இங்க வா அப்படின்னு மெதுவா சொல்ல ராதிகா எழுந்துக்கிறாங்க. அம்மாவோட ரைட் சைட்ல போய் கோபி உட்கார்ந்துக்கிறாரு. அவரோட ரைட் சைட்ல ராதிகா உட்கார்றாங்க. சீட் சரியில்லை அதான் அவளை அங்க உட்கார சொன்னேன் அப்படின்னு கோபி சொல்ல அடுத்த சீட்ல உட்கார்ந்துருக்க ராதிகா கால் மேல கால் போட்டு உட்கார்றாங்க. ஆண்டி இப்ப முட்டிக்கிச்சு போல ஆண்டி அப்படின்னு ஜெனிக் சிரிப்போடு சொல்ல நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க பாக்யா. இன்னும் கொஞ்ச நேரத்துல காம்படிஷனோட ஃபைனல்ஸ் ஆரம்பிச்சிருவோம்னு ஆங்கர் சொல்ல, இதையே தான் 1 மணி நேரமா சொல்றாளே தவிர போட்டி ஆரம்பிச்ச வழியா தெரியலன்னு ஈஸ்வரி பையன்கிட்ட சொல்றாங்க. ஆமாமான்னு கோபி சொல்லிட்டு இருக்க. இப்ப போட்டியாளர்கள்லாம் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு ஆங்கர் கூப்பிடுறாங்க. ஆன்லுக்கர்ஸ் எல்லாருமே கிளாப் பண்ண, கண்டஸ்டன்ட் எல்லாமே ஸ்டேஜுக்கு வர்றாங்க. இனியா ஒரு கிரீன் கலர் பரதநாட்டிய ட்ரெஸ்ல இருக்காங்க. தமிழ்நாட்டு அளவுல வேற வேற மாவட்டங்கள்ல வேற வேற காலேஜ்ல இருந்து நூத்துக்கணக்கான மாணவர்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க எல்லாரையும் தோக்கடிச்சு இவங்க 5 பேர் மட்டும் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. முதல்ல இதுவே ஒரு பெரிய வெற்றி தான், அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்னு ஆங்கர் சொல்ல கீழே இருக்கவங்க எல்லாருமே செம்மையா கிளாப் பண்றாங்க. ஓகே உங்க வெற்றிக்கு யாரு காரணம், இத்தனை ரவுண்ட்ஸ கடந்து வந்து இங்க நிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முதல்ல கதிர் வாங்கன்னு ஆங்கர் கூப்பிட அந்த பையன் வர்றாரு. சொல்லுங்க கண்ணன் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்கன்னு ஆங்கர் மைக்க நீட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் நிறைய கத்துக்கிட்டேங்க, எல்லாத்துக்கும் என் மாஸ்டர் தான் காரணம், நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு என் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்னு அந்த பையன் சொல்றாரு. அடுத்தது டாப் ஸ்கோரரான இனியா வாங்கன்னு அந்த பொண்ணு கூப்பிட எல்லாரும் கிளாப் பண்றாங்க. பாக்யா ஃபேமிலியில விசில் அடிச்சு ஏன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க இனியா அப்படின்னு பின்னாடி இருந்த செம்மையா சத்தம் வருது. திரும்பி பாக்குற பாக்யா இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல எழில் அவங்கள பார்த்து ஹாய் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் கமான்னு கத்துதுங்க பிள்ளைங்க. கோபிய ரேஸ் குதிரைய கூப்பிடுற மாதிரி கமான் கமான்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொல்லுங்க இனியா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஆங்கர் கேட்க, மைக்க வாங்குற இனியா, எல்லாருக்கும் வணக்கம், நான் இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனா டான்ஸ் ஆடி காம்படிஷன்ல கலந்துகிட்டு ஃபைனல்ஸ் வரலும் வருவேன்ல நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்ல, எனக்கு நம்பிக்கை கொடுத்து உன்னால இது முடியும்னு சொல்லி நீ என்கரேஜ் பண்ணதெல்லாம் என்னோட ஃபேமிலி தான், என்னோட ஃபேமிலிக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த நேரத்துல என்னோட மொத்த ஃபேமிலி என் கூட நிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இனியா சொல்ல, அந்த மொமெண்ட்டை நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறம் வச்சுக்கலாமே இனியான்னு கேக்குறாங்க ஆங்கர். அட்லீஸ்ட் என்னோட அம்மாவும் டேடியும் மட்டுமாவது என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறாங்க இனியா. சரி
இனியாவோட அப்பா அம்மா ஸ்டேஜுக்கு வாங்கன்னு ஆங்கர் சொல்றாங்க. என்னடா இவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா கூப்பிடுறாள்ல போமா அப்படின்னு எழிலும் செழியனும் சொல்லிட்டு இருக்காங்க. போங்க ஆண்டி கூப்பிடுறாள்ல போங்கன்னு ஜெனியும் அமிர்தாவும் சொல்றாங்க. பாக்யா எழுந்து போக ராதிகா வா நீயும் ஸ்டேஜுக்கு வா அப்படின்னு கோபி கூப்பிட ஈஸ்வரி முறைக்கிறாங்க. நான் எதுக்கு? நான் வரலங்கிறாங்க ராதிகா. ஏய் நீ வந்தா நல்லா இருக்கும் வா அப்படின்னு கோபி கூப்பிட்டுட்டு இருக்க. நான் வரல அப்படின்னு ராதிகா சொல்றத பாக்யா மேல ஏறிக்கிட்டே பாத்துட்டு இருக்காங்க. டேய் அவ அம்மா அப்பாவை தான் கூப்பிட்டா இவள கூப்பிடல அப்படின்னு ஈஸ்வரி பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க. தெரியுமா ராதிகாவும் இனியாவுக்கு ஒரு அம்மா மாதிரி தானேமா, நீங்க சும்மா இருங்கம்மான்ற கோபி ராதிகா வா வான்னு ராதிகாவை கம்பல் பண்றாரு. ஐயோ வேண்டாம் கோபி நான் வரல விட்டுருங்க அப்படின்னு ராதிகா சொல்ல. ராதிகா ப்ளீஸ் எனக்காக வா நல்லா இருக்கும் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. பயங்கர கடுப்பா பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. நான் தான் சொல்றேன்ல தப்பாயிடுங்கிறாங்க ராதிகா. ராதிகா அப்படின்னு கோபி கூப்பிட்டுட்டே இருக்க. தேவையில்லாம எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்காத அப்படின்னு ஈஸ்வரி சத்தமா சொல்ல. இனியாவோட பேரண்ட்ஸ் சீக்கிரம் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு ஆங்கர் கூப்பிடுறாங்க. பாக்யா அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. நான் சொல்றேன்ல வான்னு ராதிகாவோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு கோபி எந்திரிக்க. ஏய் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க ஈஸ்வரி. இனியா பயங்கர தவிப்புல நிக்கிறாங்க. பாக்யா கீழே இறங்கலாமான்னு பாத்துட்டு திரும்பி இனியாவை பார்க்க அவங்க முகத்துல பயங்கர தவிப்பும் டென்ஷனும் தெரியுது. ஒரு முடிவோட அவங்களும் ஸ்டேஜ்ல ஏறுறாங்க. அந்த பக்கம் கோபியும் ராதிகாவும் வர்றாங்க. இனியா பயங்கர தவிப்போட மாறி மாறி பாக்குறாங்க. வா அப்படின்னு ராதிகாவை மறுபடியும் கோபி கூப்பிட. இல்ல கோபி வேண்டாம் அப்படின்னு ராதிகா மறுத்துட்டு நிக்க. வா அப்படின்னு ராதிகாவோட கைய புடிச்சிட்டு பக்கமா வந்துட்டு இருக்காரு கோபி. பாக்யா ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க. இனியா பயங்கர தவிப்போட இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. ஈஸ்வரி படு கோவத்தோட பாத்துட்டு இருக்க. மத்த எல்லாருமே அன்னீசியா பாத்துட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம். பாக்யா தயக்கமா நடந்து வந்து இனியா கிட்ட நிக்கிறாங்க. இந்த பக்கம் வராம தயங்கிட்டே இருக்க ராதிகாவை கைய புடிச்சு வா வான்னு இழுத்துட்டு வர்றாரு கோபி. இனியாவோட ரைட் சைடுல பாக்யாவும் லெஃப்ட் சைடுல கோபியும் ராதிகாவும் வந்து நிக்கிறாங்க. பாக்யாவும் இனியாவும் படு சங்கடத்துல நிக்க. ஏய் பக்கத்துல வந்து நின்னு ராதிகாவை இழுத்து வச்சுக்கிறாரு கோபி. இனியாமா ஆல் தி பெஸ்ட்ரா நீதான் ஜெயிக்க போற அப்படின்னு கோபி சொல்ல. இனியா வெறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இனியா இவரு உங்க அப்பா அவங்க உங்க அம்மா இவங்க அப்படின்னு ஆங்கர் கேட்க 4 பேர் அன்னீசியா நிக்கிறாங்க. என்ன இனியா எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அம்மா அப்பா தான் உனக்கு 2 அம்மாவான்னு ஒரு பையன் கேக்குறாரு. உடனே மத்த கண்டஸ்டன்ட் எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு தலையில கைய வச்சுக்கிறாங்க ஈஸ்வரி. கீழே இருக்க ஆன்லுக்கர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இது என்ன டிஃபரெண்டான ஃபேமிலியா இருக்கு அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ட் கேட்க இனியாவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பாக்யா கோவமா பாக்க ராதிகா ரொம்ப சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க. இனியா ரொம்பவே வெறுத்து போய் நிக்கிறாங்க. கோபி மட்டும் இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி முழிச்சிட்டு நிக்கிறாரு. இனியா வின் பண்ணுவாங்களா? இந்த டிராமா எங்க போய் முடிய போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.